ஹாய் வெல்கம் ஆல். இன்றைக்கி நம்ம ரொம்பவே டேஸ்டியான அதோட ரொம்ப ஈஸியான பூண்டு தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாயில் 3 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் தான் குழம்புக்கு டேஸ்ட்டு, ஸோ நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் 1 டீஸ்பூன் கடுகு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். இது லைட்டாக பொரிஞ்சதும் இது கூடவே 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1/4 டீஸ்பூன் ஜீரகம் இது ரெண்டுமே சேர்த்துக்கோங்க. நல்லா இது எல்லாமே பொரிஞ்சதும் ஒரு 2 வரமிளகா சேர்த்துக்கலாம். வரமிளகாவோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும், அதனால் சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறமா கருவேப்பிலையும் இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம், பட் என்கிட்ட இல்லை. 1 கப் பூண்டு நான் தோல் எடுத்துகிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதையும் நம்ம சேர்த்துட்டு எண்ணெயிலே ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வதக்கிக்கலாம். இது மேலே ஒரு மாதிரி கிறிஸ்பியான கோட்டிங் வர்ற வரைக்கும் நம்ம இந்த பூண்டை எண்ணெயிலே வதக்கிக்கணும். கண்டிப்பாக மீடியம் ஃப்ளேமில் இல்லைனா ஸ்லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும். வச்சுட்டு நீங்கள் 5 நிமிஷம் வதக்குனீங்கனாலே நல்ல கிறிஸ்பியான கோட்டிங் பூண்டுக்கு மேலே வந்துடும். தென் இந்த ஸ்டேஜில் 1 கப் சின்ன வெங்காயம் நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் கண்ணாடி பதம் வந்ததும் 2 தக்காளியை நான் டொமேட்டோ பியூரி பண்ணி வச்சுருக்கேன், அதையும் நான் இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கிறேன். தக்காளியோட ஈரப்பதம் பச்சை ஸ்மெல் எல்லாமே போயிட்டு நல்லா இறுக்கமான ஒரு ஸ்டேஜ் வரும். எண்ணெய் எல்லாமே பிரிஞ்சு இறுக்கமான ஒரு ஸ்டேஜ் வர்ற வரைக்கும் இந்த தக்காளியையும் நம்ம நல்லா இந்த எண்ணெயிலே மீடியம் ஃப்ளேம் அல்லது ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளியோட ஈரப்பதம்லாம் போய் நல்லா இறுகின ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறமா நம்ம இந்த ஸ்டேஜில் நம்ம 1/2 டீஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். குழம்பு மிளகாத்தூள் இல்லைன்னா 1 ஸ்பூன் சில்லி பவுடர், 1/2 ஸ்பூன் கொரியாண்டர் பவுடர் கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க. தென் 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் உப்பு, இது எல்லாத்தையுமே சேர்த்து மசாலாவோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா இதை வதக்கி விட்டுக்கலாம். நல்லா மசாலாவோட பச்சை ஸ்மெல் போனதும் சின்ன எலுமிச்சப்பழ அளவுக்கு புளி கரைச்சி வச்சுருக்கிறேன், அந்த தண்ணியை நம்ம இதோட சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்துட்டு புளியோட பச்சை ஸ்மெல் போயிட்டு மசாலா எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லே இதை நீங்கள் குக் பண்ணிக்கோங்க. நல்லா எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு நம்ம குக் பண்ணிக்கணும். எனக்கு இந்த திக்னஸ் போதும், இன்னும் திக்காக வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். பட் எனக்கு இந்த திக்னஸ் ஓகேவாக இருக்கிறதுனால நான் இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கிறேன். ரொம்பவே ஈஸியாக அதோட ரொம்பவே டேஸ்டியான பூண்டு தொக்கு ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.